ராதே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்முடைய அம்பாளின் துர்காதேவியின் அருட்பாதங்களான ஸ்ரீபாதங்களை வணங்க வருபவர் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக விளங்கும் குபேர பகவான். குபேர பகவானை பக்தியுடன் பூஜிப்போர்க்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித் தருபவர். அழகாபுரி பட்டணத்திலே அழகிய அரண்மனையிலே மீன ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிபவர். தாமரை மலரேந்தி வரதமுத்திரை காட்டி வருபவர்களை செல்வச் செழிப்பாக மாற்றுபவர்தான் குபேர பகவான். வெண்குதிரை என்பது இவரது வாகனம். இவரது மடி மீது கீரிப்பிள்ளை அமர்ந்திருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை குபேர காலம் என்று வழங்கப்படுவதால் அந்த நேரத்தில் இவரை வணங்கினால் செல்வச் செழிப்பு உண்டாகும். மனைவி சித்திரரேகையோடு இணைந்து அன்பர்களுக்கு அருளாசி வழங்குபவர்தான் நம் குபேர பகவான். நலகூபன் மணிக்கிரீவன் என்ற 2 மகன்கள் குபேரனுக்கு இருக்கிறார்கள். சிவந்த மேனியும் குள்ளமான உருவமும் பெரிய வயிறும் உடையவராக இவர் வர்ணிக்கப்படுகிறார். பத்மநிதி, மகாபத்மநிதி, மகரநிதி, கச்சபநிதி, குமுதநிதி, நந்தநிதி, சங்கநிதி, நீலமநிதி, பத்மினி நிதி என நவநிதிகளையும் பாதுகாத்து அருள்பவர் இந்த குபேர பகவான். இதில் பதுமநிதி, சங்கநிதி ஆகிய தெய்வ மகளிரின் கணவரும் இவர்தான். அது சரி, நாம் ஏன் இப்பொழுது குபேர பகவானை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் என்றால், இவ்வளவு சிறப்புமிக்க குபேர பகவானே அன்னையின் ஸ்ரீபாதங்களுக்கு அடிமையானார். அப்பேற்பட்ட ஸ்ரீபாத சப்ததியை நாம் வணங்கிக் கொண்டிருக்கும் இத்தருணத்திலே குபேர பகவானை பற்றி நாம் எண்ணி பார்ப்பது மிகச் சரியான தருணம் என்று என் மனதிற்கு பட்டது. உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களும் குபேரனிடம் வந்த காரணம் என்ன? எப்பொழுதுமே யார் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்களிடம்தானே அந்த நிதி பொறுப்பை கொடுப்பார்கள். சிவபெருமானே குபேரனை செல்வத்தின் அதிபதியாக நியமித்த காரணம் என்ன? அவர் எவ்வளவு நேர்மையானவர் இருந்திருப்பார். அத்தனை சிறப்புக்குரிய பெருமையை பெற்றவரா குபேரன்? நான்முகனின் மகன் புலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் விச்ரவசு. நான்முகன் யார்? நேற்றைய பதிவிலே படித்தோமே, பிரம்மபுரீஸ்வரர். அவர்தான் நான்முகன். அவருடைய மகன் புலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் விச்ரவசு. அவருக்கு 2 மனைவிகள். அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர்தான் குபேரன். அப்போது அவரின் பெயர் வைஸ்ரவணன். இளையவளான கேகசிக்கு பிறந்தவர்தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. ஆரம்பத்தில் இலங்கையை வைஸ்ரவணன் ஆண்டு வந்தார். இப்பொழுது புரிகிறதா தோழிகளே? ராவணனுக்கு சகோதரன் தான் இந்த வைஸ்ரவணன் என்று அழைக்கப்படுகின்ற குபேர பகவான். ராவணன் தவம் இயற்றி வரங்கள் பல பெற்றதும் அந்த வைஸ்ரவணனையே தோற்கடித்துவிட்டு ஆட்சியை அபகரித்து கொண்டான். நாட்டை இழந்த வைஸ்ரவணன் ஒரு தவசியாக நாடுதோறும் அலைந்து கொண்டிருந்தார். அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் தாய் தந்தையர் விரும்பினார்கள். அதன்படி பெண் தேடத் தொடங்கினார்கள். ஆனால் பார்த்த பெண்களையெல்லாம் இந்த வைஸ்ரவனுக்கு பிடிக்கவில்லை. பேரழகாகவும் குணவதியாகவும் இருக்கும் பெண்ணை தேடி நாடெல்லாம் சுற்றி வரத் தொடங்கினார் நம் குபேரன். சிவபெருமானின் மீது மாளாத பக்தி கொண்ட குபேரன் சிவாலயத்தில் சென்று தனக்குரிய பெண்ணை வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். நாளடைவிலே பல தலங்களில் தங்கியிருந்து அந்த சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றவே செய்துவிட்டார். இப்படி ஊராக சுற்றி வரும் வேளையிலே இறுதியாக நம்முடைய காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தார் வைஸ்ரவணன் என்று அழைக்கப்படுகின்ற குபேரன். அந்த நகரின் அமைதியையும் பெருமையையும் கண்ட அவர் அங்கேயே தங்கிவிட்டார். அது மட்டுமா, அகில உலகத்துக்கும் நாயகன் என பெயர் கொண்ட விஸ்வநாதரை கண்டதும், நம் மகாவிஷ்ணுவான குருவாயூரப்பனை கண்டதும் தனது வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதரை துதிப்பதுதான் என எண்ணிக்கொண்டார்.
பெண் தேடி வந்த நோக்கத்தை கூட மறந்து சிவ தியானத்திலே மூழ்கிவிட்டார். ஒன்றா இரண்டா 800 ஆண்டுகள், கணக்கில் இல்லாமல் 800 ஆண்டுகளை கடந்து தவம் செய்கிறார் நம்முடைய குபேர பகவான். அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கமும் இன்றி பல இடையூறுகளை தாண்டி வைஷ்ரவனின் தவம் தொடர்ந்தது. இந்த காலத்திலே ஒரு சிறிய உதவியை நாம் பிறருக்கு செய்தால் கூட அடுத்த நிமிடமே அவரிடமிருந்து ஏதாவது ஒன்றை நாம் எதிர்பார்க்கின்றோம். இதற்கு எதிர்மறையானதுதான் வைஷ்ரவனின் தவம். எந்த காரணமும் இன்றி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். எதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்கள் கூட குழம்பிவிட்டார்கள். ஆனாலும் அவருக்கு இடையூறு எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டனர். காலம் செல்ல செல்ல அவரின் தவத்தின் பயனாக எழுந்த அக்னிச்சூடு கையிலாயத்தை போய் தொட்டதாம். பரம்பொருளான ஈசன் கையிலாயம் வரை வந்த சூட்டை தாங்க முடியாமல் இனியும் தாமதிக்க கூடாது என வைஷ்ரவனுக்கு அருள் புரிய கிளம்பினாராம். அப்போதுதான் நம் அன்னை உமாதேவி, நம் அம்பாள் துர்காதேவி தானும் அந்த எளிய பக்தனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தவசியை காண விரும்புகிறேன் என்று கூறி சிவனோடு கிளம்பினாராம். கடுந்தவம் இயற்றிய வைஷ்ரவனின் முன்பு தோன்றிய சிவனும் அம்பாளும் அவரை அன்பு கனிய மகனே என்று அழைத்தனராம். அம்மையப்பரின் குரல் கேட்டு தவத்திலிருந்து விடுபட்ட நம் வைஷ்ரவன் முதலில் தரிசித்தது நம் அம்பாளின் ஸ்ரீபாதங்களைத்தான். அந்த ஸ்ரீபாத தரிசனத்தை செய்த பிறகுதான் அன்புக்குரிய சிவபெருமானை அவர் கண்கொண்டு பார்த்தாராம். அன்பு தோழிகளே, நம் அம்பிகையின் ஸ்ரீபாதங்களின் மகிமையை உணர்ந்து கொண்டீர்களா? செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான வைஷ்ரவணன், 800 ஆண்டுகள் தவம் இருந்த வைஷ்ரவணன், எந்த ஒரு கைமாறும் செய்யாமல் பரமசிவனை நோக்கி தவம் இயற்றிய வைஷ்ரவணன் முதலில் தரிசித்தது அம்பாளின் ஸ்ரீபாதங்களையே. இழந்து போன இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாபுரி பட்டணத்தையே சிவன் உருவாக்கி தந்தார். உலகத்து நிதிகளையெல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளங்கச் செய்தார். வடக்கு திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக குபேரனை உருவாக்கினார். சிவபெருமானுக்கு குபேரன் மீது, வைஷ்ரவனின் மீது அவ்வளவு அன்பு. செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையாக குபேரனை நியமித்தார் சிவன். சித்திரரேகை எனும் மங்கையை மணமுடித்து தந்து அவரை ஆசீர்வதித்தார். அந்த சித்திரரேகை எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும்! 800 ஆண்டுகள் தவம் இருந்து வைஷ்ரவணன் கைப்பிடித்த மங்கைதான் சித்திரரேகை. சிவபெருமானுக்கு பிரியமான நண்பனாக குபேரன் மாறினார். இதனால் அவருக்கு சிவசகா என்ற பெயரையும் கொண்டார். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தவமியற்றி சிவனை தரிசித்த காரணத்தால் தான் உலகத்து நிதிகளையெல்லாம் பாதுகாக்கும் பொறுப்பை குபேரன் பெற்றார். தனக்கென ஒன்றையுமே எதிர்பாராத குபேரனின் தியாகச் செயலை போற்றியே அவர் தேவருலகின் நிதி அமைச்சர் பொறுப்பை பெற்றார். அது மட்டுமா, காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமான அந்த வெங்கடாச்சலபதிக்கே கடனும் கொடுத்தார் குபேரன். எனவே நியாயமான, நேர்மையான எவருக்கும் நிச்சயம் உயரிய பொறுப்புகள் வந்தே தீரும் என்ற உண்மையையும் இந்த சமயத்திலே நம் நாராயண பட்டத்திரி நமக்கு அறிவுறுத்துகின்றார். காலம் தாழ்ந்து நடைபெற்றாலும் கட்டாயம் தன்னலம் கருதாத பண்பாளர்களுக்கு சிறப்புகள் தானாக வந்து சேரும் என்பதையே இந்த குபேரனுடைய கதை நமக்கு உணர்த்துகிறது. அன்பு தோழிகளே, அம்பிகையின் ஸ்ரீபாதங்களை சிவா, பிரம்மா, விஷ்ணு என்ற வரிசையிலே சூரிய சந்திரர்களும் இணைந்து கொண்டதோடு இன்றைக்கு குபேர பகவானும் தரிசனம் செய்து அற்புதமான அம்பிகையின் அருளை பெற்ற இடம்தான் அந்த ஸ்ரீபாதங்கள் பதிந்திருக்கின்ற இடம். அவ்வளவு சிறப்பு மிக்க அம்பிகையின் ஸ்ரீபாதங்களை எவ்வளவு எளிதாக தரிசிக்கும் பேறு நாம் பெற்றிருக்கின்றோம். முடிந்தவரை முக்தி ஸ்தலத்திற்கு சென்று அந்த அம்பிகையின் ஸ்ரீபாதங்களை தரிசித்து உய்ய வேண்டும். ராதே கிருஷ்ணா.